19 லட்சம் பட்ஜெட் போடக்கூடிய நாட்டிலிருந்து 51 லட்சம் பட்ஜெட் போடக்கூடிய பெரிய நாடாக வளர்ந்திருக்கின்றோம். 86,000 ரூபாய் ஒரு தனி மனிதனுடைய சராசரி வருமானம் இருந்துச்சுங்க ஐயா 2014 86,000 ரூபாய். 2025 ஒரு தனி இந்திய மனிதனுடைய வருவாய், ஒரு இந்தியனுடைய வருவாய், தனிப்பட்ட நபருடைய வருவாய் 2,20,000 உயர்ந்திருக்கிறது. 86,000 எங்க இருக்கு, 2,20,000 எங்க இருக்குன்னு பாருங்க. நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்தில் 11வது இடத்தில் இருந்தோம். இன்று 10 ஆண்டுகள் 5வது இடத்துக்கு வந்திருக்கின்றோம். இன்னும் 3 ஆண்டுகள் கழித்து 3வது இடத்துக்கு வர இருக்கின்றோம். அவ்வளவு பெரிய வளர்ச்சிங்க ஐயா. நம்முடைய கண் முன்னால் இந்த நாடு தான் இழந்த பெருமையை பார்க்கிறோம் ஐயா. இது எல்லாம் கூட உங்களுடைய உழைப்பு, மோடி அவர்களுடைய நேர்மை. இந்த நாடு வளர்ச்சியை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக 11 ஆண்டு காலமாக ஒரு சங்கல்பமாக, ஒரு கர்மயோகியாக ஏழை மக்களுடைய நலனை முன்னிறுத்தி விவசாய பெருமக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வளர்ச்சி பாதையிலே நம்முடைய பாரத நாட்டை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார். அதெல்லாம் தாண்டி இந்த ஆண்டு பட்ஜெட் பாருங்க. எப்பொழுதுமே சொல்லுவோம், நம்முடைய நடுத்தர மக்கள் பெரும் சுமையை சுமக்கின்றார்கள். கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, சம்பளம் வாங்குறாங்க, பொருள் ஈட்டுறாங்க, வரியும் கட்டுறாங்க, இந்த நாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லுவோம். 2014 காங்கிரசினுடைய கடைசி ஆண்டு 3,45,00,000 பேர் வரி கட்டினாங்க ஐயா நம்ம நாட்டில். 3,45,00,000 பேர். 2025 நம்முடைய ஆட்சி 11 வருஷத்துல 7,90,00,000 பேர் வரி கட்டுறாங்க. காரணம், அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றார்கள், பொருளாதாரத்தில் மேலே வந்திருக்கின்றார்கள். மோடி அவங்க நினைச்சாங்க இந்த பட்ஜெட்ல, நிர்மலா சீதாராமன் அவர்கள் நினைத்தார்கள், இப்படிப்பட்ட கடுமையாக உழைக்கக்கூடிய நடுத்தர மக்களுக்கு நாம் என்ன திரும்பி கொடுக்க போறோம், எதையும் எதிர்பார்க்காம நேர்மையாக கடமை தவறாம ஒரு ஆண்டும் வரிய கட்டுறாங்க. குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், ஃபீஸ் கட்டணும், குடும்ப செலவை பார்த்துக்கணும், பால் கணக்கில் இருந்து கேபிள் டிவி கணக்கில் இருந்து நியூஸ் பேப்பர் கணக்கில் இருந்து பணத்தை தொட்டு தொட்டு செலவு பண்ணணும். ஒரு பொங்கலா இருக்கட்டும், தீபாவளியா இருக்கட்டும், கடைக்கு போய் ஒரு வேட்டியோ சேலையோ குழந்தைக்கு டிரெஸ் வாங்கினா கூட ஒரு 200 ரூபாய் மிச்சம் பிடிக்கலாமான்னு யோசிக்கிறோம் நாம். ஏன்னா அதிலே நாம் சேமிப்பை யோசிக்கின்றோம். அப்படிப்பட்ட நடுத்தர மக்களுக்கு வரப்பிரசாதமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், 12 லட்சம் ரூபாய் வரை உங்களுடைய வருமானம் இருந்தால் நீங்கள் வரி கட்ட தேவையில்லை. உலகத்தில் எங்கேயுமே இல்லைங்க ஐயா, உலகத்தில் எங்கேயுமே இது இல்லை. 12 லட்சம் ரூபாய் வரை. இதற்கு முன்பு 7 லட்சம், போன பட்ஜெட் 7 லட்சம் ஐயா. நாம் வந்த பிறகு 2.5